ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 5ஆம் நாள் 18/1/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. பொதுவாகவே இந்த சனிக்கிழமை சுபகாரியங்கள் தவித்துக் கொள்வது. எந்த ஒரு சுபகாரியங்களையும் சனிக்கிழமையிலே ஆரம்பிக்கக்கூடாது. எந்த ஒரு சுபகாரியங்களையும் சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது. அந்த வகையிலே இந்த சனி நீராடு என்று தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்வது. அந்த வகையிலே இன்றைய தினம் சனிக்கிழமை பரக்காப்புளை அம்பேபுச ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே நாளை நடைபெற இருக்கின்ற மகா கும்பாபிஷேகத்துக்காக நேற்றைய தினம் மகாயாக ஆரம்பமானது. இன்றைய தினம் தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. அடியவர்களெல்லாம் தங்களுடைய கைகளினாலே அந்த சுவாமி விக்கிரகங்களை தொட்டு எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. நல்ல எண்ணங்களோடு நல்லெண்ணெய் சாத்தி இறையருளையெல்லாம் வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். நல்ல எண்ணங்களோடு நல்லெண்ணெய் சாற்றுகின்ற பொழுது எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறுவதற்கு இறையருளெல்லாம் கூடுவது திண்ணம் என்பதிலே எந்த விதமான ஐதீகம் இல்லை. எனவே அந்த வகையிலே இந்த தைலாபியங்க நிகழ்விலே சகல அடியவர்களும் கலந்து இறையருளெல்லாம் பெறுவதோடு இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாவாக இருக்கின்ற குமாரசிங்கம் அவர்களுடைய இந்த நிர்வாக பொறுப்பிலே இது 3வது கும்பாபிஷேகம். அந்த குடும்பத்தவர்களுக்கும் பெரும் பாக்கியம். அடியேனுக்கும் இது 3வது கும்பாபிஷேகம் செய்து வைக்கின்ற பெரிய ஒரு பாக்கியம் கைங்கரியத்தை அம்பாள் கொடுத்திருக்கிறாள். அந்த வகையிலே நாளைய தினம் இந்த அம்பேபுச பரக்காப்புள ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருள் கூடி 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே காலையிலே யாக பூஜைகள், ஹோமங்கள், மகா பூர்ணாகுதிகள் நடைபெற்று வேத ஸ்தோத்திர பாராயணங்கள், நர்தனாஞ்சலி, நாட்டியாஞ்சலி, நாதாஞ்சலி, ராகாஞ்சலி, புஷ்பாஞ்சலி இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று சூலலிங்கமாகிய ராஜகோபுரத்திற்குரிய கும்பாபிஷேகம், சூபிகளுக்கான கும்பாபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 10 மணி 15 நிமிடத்திலே மூலாலயத்திலே இருக்கின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. அனைத்து அடியவர்களும் கலந்து இன்றைய தினம் தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பிலும் நாளைய தினம் நடைபெறுகின்ற மகா கும்பாபிஷேகத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.